சூழல், கருணாநிதியுடைய உடல்நிலை, மெலிந்து கிடக்கக்கூடிய உடல்நிலை எல்லாம் பார்த்து ஒரு பக்கத்தில் கண் கலங்குகிறது. அதை மீறி கருணாநிதியினுடைய இந்த வேகத்தை பார்த்து எனக்கு சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது. அண்ணா அப்படியே பதிவு பண்றாரு, சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது. நான் சிறைச்சாலையிலிருந்து வெளியிலே வருகிற போது, நேரமாகிவிட்டது என்று காவலர்கள் சொன்னார்கள். சிறைச்சாலையிலிருந்து வெளியிலே வருகிற போது அங்கே எழுதியிருந்தார்கள், தன்னை வெல்வான் தரணியை வெல்வான் என்று எழுதியிருந்தார்கள். அப்படியே என் தம்பி கருணாநிதி பொறுக்கும் என்பதை நான் புரிதான். கருணாநிதி அன்றைக்கே எழுதுகிறார், கலைஞரை பற்றி அண்ணா எழுதுகிறார். 67 தேர்தலுக்கான மாநாடு நடக்கிறது. கலைஞர் அண்ணாவிடத்தில் சொல்லுகிறார், இந்த தேர்தலில் நான் ஒரு வியூகத்தை கொடுக்கிறேன். இந்த வியூகத்தை சரியாக செயல்படுத்தினால் 67ஆம் ஆண்டு தேர்தல் களம் நமக்கானது. நாம் அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடித்துவிட முடியும். அண்ணா சொன்னார், 15 இடம் பிடித்தோம், 50 இடம் பிடித்திருக்கிறோம், ஒரு 25 சேர்த்து 100ன்னு சொல்லு, ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றேன்னு சொல்றார். கலைஞர் சொன்னார், இல்லை அண்ணா, எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று நாம் பிரச்சாரம் செய்தால், மக்களிடத்திலே சென்றால், நீங்கள் சொன்னதை போல மக்களிடத்திலே போய் மக்களோடு நின்று மக்களுக்காக நாம் பேசினால் இந்த மக்கள் நம்மை அங்கீகரிப்பார்கள், நாம் ஆட்சியை பிடித்து விட முடியும் என்று சொன்னார். இப்படியானால் நிறைய செலவாகுமே, நான் பணத்தை தயாரிக்கிற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எவ்வளவு நீ தயாரிக்க முடியும்? 10 லட்சம் ரூபாயை நான் திரட்டுகிறேன். அண்ணா பிரமித்து போகிறார். பெரிய தொகை அன்றை 10 லட்சம் ரூபாய் பொறுப்பை கலைஞரிடத்திலேயே ஒப்படைத்து விடுகிறார். நண்பர்களே, கலைஞர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று நாடகம் போட்டு மேடை பேச்சு பேசி 11 லட்சம் ரூபாய் தருகிறார். சென்னையில் வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி மாநாட்டிலேயே கலைஞர் சொல்லுகிறார், பேரறிஞர் அண்ணா சொல்லுகிறார், இந்த தேர்தல் செலவுக்காக கருணாநிதி உழைத்த உழைப்பு இந்த இயக்கத்தை இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு காப்பாற்றும் என்கிற நம்பிக்கையை எனக்கு கொடுத்திருக்கிறது. நான் துணிவோடு தெளிவோடு நின்று கொண்டு பேசுகிறேன் என்று சொல்லி வரிசைப்படுத்திவிட்டு வந்த அண்ணா சொல்லுகிறார், தேர்தலில் சில வாக்காளர்கள், சில வேட்பாளர்களுடைய பட்டியலையும் அறிவிக்கிறார். அப்போது சென்னை சைதாப்பேட்டை தொகுதியை சொல்லிவிட்டு அண்ணா ஒரு நிமிடம் நிறுத்தி, சைதாப்பேட்டை தொகுதிக்கு மிஸ்டர் 11 லட்சம். கலைஞருடைய உழைப்பு என்பது அண்ணா எதை மனதில் நினைத்தாரோ, எது நடக்க வேண்டும் என்று அண்ணா கருதுவாரோ அதை செயல்படுத்தி விடுகிற ஆற்றல் கலைஞருக்கு. நீங்க எல்லாரும் சொல்லுவான், நம்ம எதிரிகள் எல்லோரும் சொல்லுவான், திமுக தொடங்குற போது கலைஞர் இல்லை, அவர் 5வது வரிசையில் இருந்தார், கூட்டத்தில் ஒருத்தராக இருந்தார், எப்படி முன்னாடி வந்தார்? நீங்க கலைஞருடைய உழைப்பை, நெஞ்சுக்கு நீதி என்கிற அந்த கலைஞருடைய தன் வரலாற்று நூலை வாசிக்கிற போது நான் பலமுறை வெட்கப்பட்டிருக்கிறேன். என் மேலே எனக்கு கோபமும் வெட்கமும் ஏற்பட்டிருக்கிறது. என்ன உழைப்பு! ஒரு மனிதன் 93 ஆண்டு காலம் அவர் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார். நெடிய வாழ்க்கை. ஆனால் நெஞ்சுக்கு நீதியை அவர் 50 வயசுக்கு மேலே எழுத ஆரம்பிக்கிறார். கடைசியாக ஒரு 5-6 ஆண்டு காலம் அவர் எதுவும் எழுதலை. அப்போ ஒரு 40 ஆண்டு காலத்தில் 35 வருஷம் எழுதியிருக்கிறார். 35 வருடத்திற்குள் 6000 சொச்சம் பக்கங்களை பதிவு செய்திருக்கிறார். நெஞ்சுக்கு நீதி என்பது நண்பர்களே, கடந்த 1 நூற்றாண்டு காலத்தினுடைய கால கண்ணாடி. நமக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை நெஞ்சுக்கு நீதி. கலைஞர் கொடுத்திருப்பார். அவ்வளவு வரலாற்று தரவுகளை பதிவு செய்திருக்கிறார். இப்போது கூட ஒரு வரலாற்று சம்பவத்தை நாம் தேடி பார்க்க வேண்டும், அதனுடைய காலத்தை அல்லது என்றால் நெஞ்சுக்கு நிதியில் அது எந்த பாகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த பாகத்தை போய் பார்த்தால் அந்த காலகட்டத்தில் நாம் தேடுகிற ஒரு செய்தியை விட அவர் சொல்லி இருக்கிற தரவுகள் பல்வேறு தகவல்களை நமக்கு சொல்லும். இப்படி ஒரு மனிதனால் உழைக்க முடியுமா என்று வியந்து போகிற அளவிற்கு அவர் தன்னுடைய பதிவுகளை நெஞ்சுக்கு நிதியில் சொல்லியிருப்பார். எழுதுனா இன்னைக்கு நான் பத்திரிகைகளில் எழுதுறேன், எழுதுவதற்கு காசு கொடுக்குறாங்க. ஆனால் அதை கூட உட்கார்ந்து முறையாக செய்ய முடிவதில்லை. ஏதோ பல்வேறு வேலைகள். இன்றைக்கு மதியம் வரைக்கும் கூட 2 மணி வரைக்கும் 2 நாட்கள் அச்சுக்கு தாமதமாக ஒரு புத்தகம் என்னால் தாமதமாச்சு. கடந்த வாரம் வெளி நிகழ்ச்சிகளில் முழுமையாக அந்த பணியை செய்ய முடியாமல் 1ஆம் தேதி முடிக்க வேண்டிய வேலையை இன்னைக்கு மதியம் 2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு அவசரமாக கிளம்பினீங்க வர்றதுக்கு கூட. ஆனால் கலைஞர் எப்படி பதிவு செய்திருக்கிறார்? இரவு 11 மணிக்கு படுத்து 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவாரு. அவருடைய தூக்க நேரம் 11 to 4. அப்படி ஒரு ஷெட்யூல்டு லைஃப், பட்டியலிடப்பட்ட வாழ்க்கையை நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமான்னு தெரியல இந்த காலத்தில் கூட. ஆனால் கலைஞர் தொடர்ச்சியாக அதை செய்திருக்கிறார். அதை செய்வதற்கு அவருக்கு துணை புரிந்தது பேரறிஞர் அண்ணாவுடைய இதயம்.
அண்ணாவிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். தம்பிகள் சொன்ன போல அண்ணா அவர்கள் ஒரு நேர்த்தியாக உடை உடுத்துவாரா? இல்லை. சரியாக தலை வாருவாரா? கிடையாது. தன்னை முகம் பார்த்துக் கொள்வாரா? கிடையாது. சட்டை பையில் என்ன இருக்கிறது? தாள்கள் இருக்கும், குறிப்பெழுதிய தாள்கள் இருக்கும், பேச வேண்டிய செய்திகள் பற்றிய குறிப்புகள் இருக்கும். இதுதான் சட்டை பையில் அண்ணா வைத்திருந்தார். எந்த இடத்துக்கும் அப்படியே போவார். எளிமை என்று சொன்னால் யார் யாரையோ குறிப்பிட்டு சொல்லுகிறோம், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எளிமைக்கு அடையாளம் என்று கேட்டால் இனி பேரறிஞர் பிறந்தக அண்ணா என்று ஓங்கி சொல்ல வேண்டும். தூய்மைக்கு அடையாளம் என்று கேட்டால் பேரறிஞர் அண்ணா என்று ஓங்கி சொல்லலாம். திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் எளிமையாக மட்டுமல்ல, தலைவர் கலைஞரை பற்றி சொல்வார், ஆசியாவில் பெரிய பணக்காரராக இருந்தார். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பச்சை கலர் பீரோவும் பச்சை கலர் கட்டலும் நம்ம சாதாரண வீடுகளில் இருக்குமே, அந்த கட்டிலில் தான் அந்த மனிதன் கடைசி வரைக்கும் படுத்து கிடந்தார். நீங்க பார்த்திருப்பீங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி 7ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் உயிர் பிரிவதற்கு முன்பாக கடைசியாக கலைஞர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படவில்லை, எடுத்து செல்லப்பட்ட அந்த காட்சி நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த சுழல் படிக்கட்டில் அந்த கட்டிலை பலரும் மேலும் கீழுமாக இழுத்து தாங்கி பிடித்துக் கொண்டு கீழே வந்த காட்சியை பார்த்திருக்கு. அவ்வளவு துயரமான ஒரு 5 முறை இந்த நாட்டில் முதலமைச்சர். தோழர்கள் சொன்னதை போல 1957 சாகிற வரைக்கும் இந்த நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர், 2 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய அமைச்சரவையில் அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இப்படி பல்வேறு சிறப்பு கட்சியின் தலைவராக 50 ஆண்டு காலம் கடைசி வரைக்கும் அந்த பழைய கோபாலபுரம் வீட்டிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர். இன்னும் அவருடைய அறை மிக எளிமையாக பார்த்தால் தெரியும். அந்த கட்டில் சாதாரண இரும்பு கட்டில், ஒரு இரும்பு பீரோ. அந்த தயாளம்மாள் அவர்கள் அம்மையார் காப்பி ஆற்றி கொண்டிருக்கிற படம் எல்லாரும் பார்த்துருக்கோம். எந்த தலைவனும் அவ்வளவு பெரிய உயரத்திற்கு தக்கபடி தன்னுடைய வாழ்க்கையை இப்படி எளிமைப்படுத்தி இருக்க மாட்டார்கள். ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் அவ்வளவு எளிமையாக வாழ்ந்தவர்கள். ஆனால் நாக்கூசாமல் எதிரிகள் நம்மை பட்டோடாபவாதிகளை போல, நம்மை அலங்கார விரும்பிகளை போல அடையாளப்படுத்துகிற காட்சியை நாம் இன்றைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், உண்மையை ஓங்கி சொல்லுவதற்கு தயங்குகிற போது அந்த இடத்தில் பொய்களும் புரட்டுகளும் நடைமுறைக்கு வந்து விடுகிறது. திராவிட இயக்கத்தினுடைய தோழர்கள் உண்மையை உறக்க பேச வேண்டிய தேவை இப்போது அதிகரித்திருக்கிறது. நான் சிறிய வயதில் பார்த்திருக்கிறேன். அம்பாசடர் காரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்கள் சாதாரண கிராமப்புறங்களில் இருக்கிற தேநீர் கடைக்கு முன்பாக நின்று கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்கிற போது நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன், 2 மணி நேரத்திற்கு பேசுவார்கள் தேர்தல் பிரச்சாரத்தில். இன்னைக்கு இருக்கிற 15 நாள் கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க. கிராமமாக அம்பாசடர் காருக்குள்ள மைக், இன்னைக்கு இருக்கிற இந்த வசதியெல்லாம் இல்லாத காலம். அந்த மைக்கில் தொண்டை இழுத்து உயிர் போயிடும். ஆனால் 2 மணி நேரம் 4 பேர் டீ கடையில் உட்காந்துருப்பாங்க. அவங்க சேர் நிறையிலேயே கவலைப்பட்டு இருந்தோம். 4 பேர் டீ குடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதை நானெல்லாம் நின்று கேட்டிருக்கிறேன். 2 மணி நேரம் பேசுவார்கள். நண்பர்களே, வியப்பாக இருக்கும். வால்டேரில் இருந்து, சாக்ரடிஸில் இருந்து தமிழ்நாட்டு தெருக்களை கொண்டு வந்து கருத்து மழை பொழிவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேச்சாளர்கள். கிராமப்புறத்தில் இருக்கிற டீ கடை வாசலில் இது நடக்கும். உலக அரசியலை கொண்டு வந்து பேசுவார்கள். மாஸ்கோ விடுதலையை பற்றி சொல்வார்கள். பிரெஞ்சு புரட்சியை பற்றி இங்கு பேசுவார்கள். இந்த வரலாற்று தரவுகளோடு வந்து திராவிட இயக்கத்தினுடைய நெடிய வரலாறை பிட்டி தியாகராய செட்டியாரும், டாக்டர் நடேச முதலியாரும், டாக்டர் DM நாயரும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு செய்த உழைப்பை அந்த தெருக்களில் அவர்கள் கொட்டுவார்கள். வீரஞ்செறிந்த பேச்சை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள், பேச்சாளர்கள் பேசுவார்கள். கூடியிருக்கிற மக்கள் அந்த செய்திகளை கேட்டு உள்வாங்கிக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பது நமக்கு பொறுப்பு மட்டுமல்ல, கடமை என்று கருத செய்வார்கள் மக்கள். அவ்வளவு ஆணித்தரமான பேச்சாக அது இருக்கும். பொள்ளாச்சியினுடைய அடையாளங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிற மறைந்த நம்முடைய மகாலிங்கம் அவர்கள், பொள்ளாச்சி அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள் கிராமங்களில் எப்படி வாக்கு கேட்டார் என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரியவருடைய வீட்டிற்கு வந்து அவர் நின்று கொள்வார். கிராமத்து மக்கள் எல்லாம் போய் அவரை வணங்குவார்கள். அவர் காளை மாட்டு போட்டியில் ஓட்ட போட்டுருங்கன்னு சொல்லி ஒரு செய்தி அந்த ஊர் பெரியவர் சொல்லுவார். இவர் மக்களிடத்திலே ஓட்டு கேட்க மாட்டார். மக்கள் எல்லாம் தேர்தல் அன்றைக்கு போய் ஒட்டக்கோது பறவையை சாப்பிட்டுட்டு காளமாட்டு போட்டியில் ஓட்ட போட்டு வந்துடுவாங்க என்று எங்கள் ஊரில் கிராமத்தில் பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக சேரிகளுக்குள் போய்
ஒடுக்கப்பட்ட மக்களின் வாசலில் நின்று 2 கைகளை கூப்பி நான் தேர்தலில் நிற்கிறேன், அம்மா, தாய்மார்களே, சகோதரர்களே, தம்பிமார்களே, பெரியோர்களே, எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று இந்த நாட்டில் எளியவர்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் சமமாக கருதி மரியாதை கொடுத்து வாக்கு கேட்க செய்தவர் பேரறிஞர் அண்ணாதான் அந்த புரட்சியை ஏற்படுத்தினார். திராவிட புரட்சி என்று ஒரு நண்பர் எனக்கு அறிமுகமான தோழர் ஒருத்தர் கேட்டேன், திராவிட புரட்சி என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள். சொன்னார், வரலாற்றில் பிரெஞ்சு புரட்சியை பற்றி பேசுறோம், ரஷ்ய புரட்சியை பற்றி பேசுறோம், அதெல்லாம் ரத்த ஆறுகளுக்கு நடுவில் நடந்த புரட்சி. ஆனால் சத்தமே இல்லாமல் ஒரு சமூக மாற்றத்தை, 1000 ஆண்டுகால வர்ணாசிரம தர்மத்தை, 1000-2000 ஆண்டுகால சனாதன தர்மத்தை அடியோடு வீழ்த்திவிட்டு சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டிய புரட்சி திராவிட புரட்சி. அதனால் அப்படித்தான் நிலைநாட்டி இருக்கிறது இந்த அண்ணல் திராவிட இயக்கம். திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்தினுடைய தொடர்ச்சியாக 49 செப்டம்பர் மாதத்தில் அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் அதிகாரத்தை நோக்கி வந்து இன்றைக்கு யாரோ வந்திருக்கலாம், ஆனால் திராவிடம் என்கிற பெயரை மறுதளித்து விட்டு இந்த மண்ணில் யாரும் வெல்ல முடியாது, நிற்க முடியாது என்பதற்கு நேரத்திலிருந்து சமூக வலைதளத்தில் ஓடிட்டு செய்து. திராவிடங்கிற பேர் இல்ல, தமிழ்நாடு பேர் இல்லைன்னு சொல்லி நேரத்திலிருந்து ஓடுது. செந்தில் இன்னும் ரசிகரான்னு தெரியல, இல்ல ஓடிட்டு இருக்கு. லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்போம், ஜாதி மதவாதத்தை ஒழிப்போம். நம்ம யாரையும் அரசியலுக்கு வர வேண்டாம் சொல்லணும். எல்லோருக்கும் 18 வயது நிரம்பியவர்களுக்கு வாக்குரிமை இருப்பதை போல எல்லோருக்கும் கட்சி நடத்துவதற்கு பணம் இருக்கிறவர்கள் கட்சி நடத்தட்டும், வரட்டும், எல்லோரையும் வரவேற்கணும். நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? தமிழ்நாட்டில் இப்போது என்ன பிரச்சனை? நான் கேட்கிறேன், திராவிட மாடல் அரசு கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய அடுத்த தலைமுறையை அடுத்த 1 நூற்றாண்டு காலத்துக்கு முன்னோக்கி செலுத்துகிற திட்டங்களை, சட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், காலை உணவு திட்டம், இந்த பட்டியலை தொடர்ச்சியாக ஒரு நாடெல்லாம் போடுகிற அளவிற்கு பட்டியல் போட்டு இந்த மண்ணையும் மக்களையும் வளப்படுத்துகிற திட்டங்களை இந்த நாட்டில் இந்தியாவில் முதுகெலும்புள்ள ஆளுமை முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலைவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஆட்சிக்கு முட்டுக்கட்டை போடுகின்ற வகையில் ஆளுநரை வைத்து அதிகாரத்தை செலுத்துகிற சனாதன தர்மவாதிகள் டெல்லியில உட்கார்ந்து கொண்டு இந்த அரசுக்கும் ஆட்சிக்கும் எதிராக எவ்வளவு இடையூறுகளை செய்ய முடியும் அத்தனையும் செய்கிறார்களே. தமிழ்நாட்டு மக்கள் மீது நலனில் அக்கறை இருந்தால், தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தில் உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கும் என்று சொன்னால், அந்த ஆளுநர் என்று சொல்லுகிற அந்த காலிகளுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? அவர்களை எதிர்த்து பேசி இருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டு ஆளுநர் என்று சொல்லுகிற அந்த தகுதியற்ற நபரை எதிர்த்து பேசுவதற்கு யாரெல்லாம் தயாராக இல்லையோ அவர்களுக்கு தமிழ்நாட்டுடைய நலனை பற்றி பேசுகிற யோகிதையும் இல்லை. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறோம். இவ்வளவு பெரிய வேலைகள் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டங்கள், திட்டங்கள் பற்றி உங்களுடைய கருத்தை வெளிப்படையா சொல்லுங்க. இந்தியா முழுவதும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளும் வேற்றுமைகளும் இருக்கிறது. சமத்துவமான வளர்ச்சி, ஈக்குவாலிட்டி, எல்லோருக்கும் சமமான வளர்ச்சி வேண்டும் சொன்னவர் அண்ணா, செயல்படுத்தியவர் கலைஞர். பெரியார் நினைவு சமத்துவ புரங்கள் உருவாக்கியவர் கலைஞர். மகளிர் திட்டங்கள் இந்தியாவில் முதன்முறையாக கொண்டு வந்தவர் கலைஞர். கல்வி உரிமை சட்டங்கள் இந்தியாவில் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தியவர் கலைஞர். இந்த கலைஞருடைய நீட்சியாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முட்டுக்கட்டை போடுகிற வகையில் சமூக நீதிக்கு எதிராக, திராவிட மாடலுடைய சமூக நீதி சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் எதிராக செயல்படுகிறார்களே, அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு வரைக்கும் யார் பேசி இருக்கிறீர்கள்? இன்னும் சொல்ல போனால் இந்த அரசு ஒற்றை ஆளாக போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாட்டில் நாம் எல்லாம், இன்னும் குறிப்பாக இளைஞர்களாக இருக்கிறவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இளைஞர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக செயல்படுகிற திராவிட இயக்கங்களுடைய சார்ந்த இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் தெருவுக்கு வந்து தெருவாக மக்களிடத்திலே போய் இந்த கருத்துக்களை பேச வேண்டும். இந்த இயக்கம் செயல்படுத்தி இருக்கிற சாதனைகளை பேச வேண்டும். திராவிட இயக்கம் நடத்தி காட்டுகிற புரட்சியை பற்றி பேச வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். பெரியார்
என்கிற அந்த தலைவனை விட்டு 49 செப்டம்பர் மாதத்திலே அண்ணா பிரிந்து வெளியே வந்துவிட்டதற்கு பிறகு பலரும் சொல்லுகிறார்கள், திராவிடர் கழகத்தை நாம் கைப்பற்றி விடலாம், பெரியாரை கட்சியிலிருந்து நீக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அண்ணா மிக சிறப்பாக பதிவு செய்கிறார், நடைமுறைக்கு சாத்தியமாவதை பேசுகிறார். நான் அந்த மாதிரியான எந்த வேலை திட்டத்துக்கும் உடன்பட மாட்டேன். நமக்கு சரி என்று பட்டால் நான் சொல்லுவதை நீங்கள் கேட்பதாக இருந்தால் நான் உங்களுக்கு தலைமை தாங்குகிறேன். நான் சொல்லுவதை கேட்க வேண்டும். இதுதான் அண்ணா அந்த செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதியில் மையப்பகுதியில் 10, 11, 12 எல்லாம் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு, கடுமையான விவாதம். இறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிவித்தார். தோழர் சொன்னதை போல தலைவர் நாற்காலி காலியாக இருக்கும் என்று சொன்னார். தன்னை பொதுச் செயலாளர் என்று அறிவித்துக் கொண்டார். 52 தேர்தலில் போட்டியிடவில்லை, 57, 25 பேர் திமுக ஆட்சியை பிடிச்சிருச்சு. எல்லோரையும் போய் பார்த்தார்கள், கூட்டணி தலைவர்களை எல்லாம் சந்தித்தார்கள். ராஜாஜி அப்போது திமுகவினுடைய கூட்டணியில் இருந்தார். பூநூலை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு உதயசூரியனுக்கு ஒரு கையில் வாக்களியுங்கள் என்று பார்ப்பனர்களுக்கு ராஜாஜி வேண்டுகோள் விடுத்தார். பேரறிஞர் அண்ணா ராஜாஜியினுடைய உதவியும் வாங்கிக் கொண்டார். இருந்த பொது உடைமையாளருடைய உதவியை வாங்கிக் கொண்டார். எல்லாருடைய உதவிகளையும் பெற்று அதிகாரத்தை அண்ணா கைப்பற்றினார். 67 எல்லோரையும் பார்த்து மரியாதை செலுத்திவிட்டு 18 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தை பெரியாரை போய் சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். நாம் இன்றைக்கு சின்ன விஷயத்திற்கு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுவிட்டால் அதை பெரிதாக குறித்து கவலைப்பட்டு விலகிவிடும். சின்ன சின்ன விஷயங்களில் நாம் மிகப்பெரிய அந்த என்ன சொல்றது, தன்முனைப்பு, ஈகோ என்று சொல்லுகிற அந்த முரண்பாடுகளில் கூட சிக்கி தவிக்கிறோம். நண்பர்களை கவனியுங்கள். 49 பேரறிஞர் பெரியாரை விட்டு பிரிந்த அண்ணா 67 வரைக்கும் பெரியாரை சந்திக்கிறார். நடுவில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு ரயில்வே கிராசிங்கில் பெரியாருடைய வாகனம் அந்த பக்கம், அண்ணாவுடைய வாகனம் இந்த பக்கம் சிக்கிடுச்சு. அப்ப கொய்யாப்பழம் விற்று கொண்டிருக்கிற பெண்கள் அண்ணாவுடைய வாகனத்திற்கு பக்கத்தில் வருகிறார்கள். அண்ணா கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு 2 கூடை கொய்யாப்பழங்களை எதிரில் இருக்கிற அந்த வண்டியில் இருக்கிற ஐயாவிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று இவர் பணம் கொடுக்கிறார். கூட இருந்த தோழர்கள் அண்ணாவுடைய தம்பிமார்கள் சொன்னாரா, ஏன்னா இவ்வளவு பாஸ்தா வச்சிருக்கீங்களே, நீங்களே போய் கொடுத்துட்டு வரலாமல்ல. அண்ணா சொன்னாராம் திரும்பி பார்த்து, போவேன் வரமாட்டேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டிருக்கேன். சொல்றீங்க சரி, நான் பழக்கூடையோடு போறேன், திரும்பி வரமாட்டேன், அங்க போனா அங்கதான் நின்றுக்குவேன், உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையான்னு கேட்டார். அப்போது கூட சந்திக்காத அண்ணா ஆட்சி அதிகாரம் பெற்றதற்கு பிறகு பெரியாரை சந்திக்கிறார். பிரிந்த நிலையிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பெரியாரோடு தொடர்பில் இருந்தவர் மறைந்த ஐயா அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் பெரியாரோடு தொடர்பில் இருந்தார். திமுகவில் இருந்தார். நிறைய பேர் அப்படி இருந்தார்கள். பெரியார் இடத்திலே போய் பேசுவார்கள், ஆனால் அவர்கள் திமுகவில் இருப்பார்கள். ஈவிகே சம்பத் கூட ஒரு கட்டத்தில் கோபப்பட்டு, இனி ஈவேராவுக்கும் நமக்கும் தொடர்பில்லை, யாரேனும் அங்கு போனால் அப்படியே போய்விடுங்கள் என்று சம்பத் பேசினார். ஈவிகே சம்பத் பேசினார். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய அன்பு தர்மலிங்கம் போன்ற பெரியவர்கள் ஐயாவோடு தொடர்பில் இருந்தார்கள். அண்ணா அன்பிலாரை கூப்பிட்டு சொன்னார், ஐயாவை சந்திக்க வேண்டும், நேரம் கேட்டு சொல். நேரம் குறித்தாயிற்று. 18 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையும் தனையனும் சந்திக்கிற அந்த நெகிழ்வான சந்திப்பு. 2 இயக்கங்களுடைய தொண்டர்களும் திருச்சியில் குவிந்திருக்கிறார், பெரியார் மாளிகையில் குவிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற 4 வழிச்சாலை இல்லை, வாகன வசதி இல்லை, டொயோட்டா கார்கள் இல்லை. பெரியார் அண்ணா சாதாரண அம்பாசடர் அன்றைக்கு இருந்த சூழல். இன்றைக்கு நாம் இருக்கிற வசதியை பயன்படுத்த வேண்டும். அண்ணாவை போலவே நான் அம்பாசடர் காரில் போவேன்னு சொன்னா இன்னைக்கு அது சாத்தியம் இல்லை. அதனால அது வேறு. அண்ணா திருச்சிக்கு வருவதற்கு பல மணி நேரம் ஆகிவிட்டது. நல்ல மழை. இரவு 10 மணிக்கு மேல் பெரியார் மாளிகைக்கு அண்ணாவுடைய கார் வருகிறது. விண்ணதிருகிற முழக்கம், அண்ணா வாழ்க பெரியார் வாழ்க என்கிற முழக்கம் எழுகிறது. அந்த முழக்கத்திற்கு நடுவில் பெரியார் முடியாத நிலைமையிலும் எழுந்து வந்து அவருடைய வழக்கப்படி வாசலில் நின்று அண்ணாவை வரவேற்று அழைத்து போகிறார். நண்பர்களை 18 ஆண்டுகளுக்கு பிறகு 2 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். உள்ளே போனதற்கு பிறகு பெரியார் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு எதிரிலே போடப்பட்ட நாற்காலிகளில் அண்ணாவும் கலைஞரும் நாவலரும் அன்பிலாரும் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஒரு 10 நிமிடம் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஒரே அமைதி. என்ன, எப்படி பேசுவது, யார் பேசுவது, எதை தொடங்குவதுங்கிற அமைதி எல்லோருக்கும் ஏற்படுகிறது. பெரியார் 2 கைகளையும் கோர்த்து அப்படியே கைகளை எல்லாம் தேய்ச்சிட்டு கீழே கொஞ்சம் உட்கார்ந்துருக்கிறார். அவரும் பேச மாட்டேங்கிறார். இவர்கள் அவர் ஐயாவுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 நிமிடம் கழித்து மணியம்மையார் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க வருவாங்க.
தண்ணி கொண்டு வருகிற போது தண்ணியை எடுத்துக்கொண்டு அண்ணா சொல்லுகிறார் மணியம்மையார் இடத்தில், அம்மா மன்னிக்கணும், நாங்கள் கொஞ்சம் பேசுகிற போதெல்லாம் எதிரில் இருக்கிற போது தாறுமாறாக சில பேர் பேசி இருப்பார்கள், அம்மா எதையும் மனசில் வச்சுக்காதீங்கன்னு அண்ணா பேசுகிறார். அப்போது ஐயா குறுக்கிட்டு, இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்க முடியுமா, அது வேற, அதை விடுங்க, அப்பெல்லாம் ஒன்றும் யாரும் வருத்தப்படலைன்னு சொல்றாரு. இவ்வளவு தான், மறுபடியும் பேச்சு இல்லை, அமைதியாக இருக்கிறது. ஒரு 10 நிமிடம் எடுத்து பெரியார் சொல்றார் அண்ணாவிடத்துல, எனக்கு உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. பெரியார் சொல்ற, ஏன்னா அந்த தேர்தல் களத்தில் அண்ணாவுக்கும் திமுகவுக்கும் எதிராக கடுமையாக தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் பெரியார். 67 தேர்தல் மிக கடுமையான பிரச்சாரம். விருதுநகரில் காமராசர் போட்டியிடுகிறார். இந்த காமராசரை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. காமராசர் ஏன் தோத்து போனாருன்னு வரலாறு தெரியணும் இல்ல. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவாக நின்றார்கள், மக்கள் தோற்கடித்தார், அவ்வளவுதான். அண்ணா 62 தோற்கடிக்கப்பட்டாரே காஞ்சிபுரத்துல, அது வேறு. காமராசர் விருதுநகர் தேர்தலில் காமராசரை ஆதரித்து பெரியார் பேச போறார். கவிஞர் காமராசன் திமுக ஒருத்தர் இருந்தார், அவர் சட்ட மாணவர் தலைவர். அவர் கவிஞர் காமராசன் MA படித்தவர். அவர் பேசுவார், யாரு, காமராசரை எதிர்த்து. விருதுநகர் முழுக்க சுவரொட்டி ஒட்டிட்டாங்க, படித்த காமராஜ் MA பேசுவார்னு ஒட்டிட்டாங்க. அதனுடைய பொருள் என்னன்னா, வேட்பாளர் காமராஜ் படிக்காதவர்னு பொருள். பெரியார் காமராஜரை ஆதரிச்சு பேச போறார். இந்த போஸ்டர் பார்த்துட்டு பெரியார் சொன்னாராம், நான் ஊரெல்லாம் பார்த்தேன், படித்த காமராஜ் MA பேசுவார், படித்த காமராஜ் MA பேசுவார்னு ஒட்டி இருந்தாங்க. நம்ம காமராஜரை எதிர்த்து பேசுறதுக்காக படித்த காமராஜ் பேச வருவாராம். எம்ஏனா கன்னடத்துல எருமைன்னு அர்த்தம். பெரியார் அவருக்குண்டான நடையில சொல்லிட்டு, படித்த காமராஜ் எழுதியிருந்தாங்க. மக்களுக்கு சொல்றேன், படிக்காத இந்த காமராஜ் கட்டி வச்ச பள்ளியில் படித்த காமராஜ் சொல்லிட்டு அண்ணா சொன்னாரா, யோ பெரியார் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒட்டி இருக்கலாம் இல்லையா அந்த போஸ்டர், அவர் விடுவாரா நம்மளை இப்படி எழுதி ஒட்டிட்டீங்களே. அண்ணா தோழர்களோடு பேச இந்த அளவுக்கு கடுமையாக எதிர் பிரச்சாரம் செய்த நிலையில் பெரியார் அண்ணாவிடத்துல சொல்றார், எனக்கு உங்க மூஞ்சில முடிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குங்க உங்களை பார்க்கறதுக்கு, நீங்க அங்கிருந்து என்னை தேடி வந்துட்டீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல அப்படின்லாம் சொல்றாரு. அண்ணா மறுமொழி பேச முடியாமல் தடுமாறுகிறார் அண்ணா. அப்ப பெரியாரே திரும்பி சொல்றார், தோழர்களே நிச்சயமா நான் அதை படித்த போது கலங்கியே போயிட்டேன். பெரியார் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆனா ஒண்ணுங்க, நீங்க வரலினா கூட, நீங்க என்னை பார்க்க வரலினா கூட, எப்படியோ என் பிள்ளைகள்லாம் இந்த அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அவரு ராஜாஜிய சொல்றார், அவரு உங்களை எங்காவது தப்பா வழி நடத்தி இத்தனை வருஷம் உழைச்ச உழைப்பெல்லாம் வீணாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வெட்கத்தை விட்டு நானே 10 நாள் கழிச்சு மெட்ராஸ் வந்து உங்களை பார்க்கலான்னு இருந்தேன், நானே வந்து பார்க்கலான்னு இருந்தேன். ஆனா அந்த வாய்ப்பு இல்லாம நீங்க என்னை தேடி வந்துட்டீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு பெரியார் நிகழ்த்துவை சொன்னோட அண்ணா கதறிட்டாங்க. அதான் அண்ணா எங்க ஐயா என்ன பேசுறீங்க, நாங்கள் உங்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், இப்ப சொல்லுங்க இந்த சட்டையை மாத்திடுறேன் அண்ணா சொன்ன உடனே பெரியாரும், அவர் எப்பவும் பெரியார் வந்து ரொம்ப கவனமா யோசிப்பார். உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் வீரமணி அவர்களை விடுதலை பத்திரிகை ஆசிரியராக நியமிச்ச போது ஆசிரியர் கேட்டாராம், என்னை ஆசிரியரா போடுறீங்களேயா, ஆசிரியர்னா தலையங்கமெல்லாம் எழுதணும், தலையங்கங்கிறது கட்சியினுடைய பாலிசி, நான் பாட்டுக்கு எதையாவது எழுதி சிக்கலாயிருமே அப்படின்னு ஆசிரியர் வீரமணி அவர்கள் கேட்டபோது பெரியார் சொன்ன, என்னங்க பெரிய சிக்கலாக போகுது, காலையில் எழுதிச்சு இந்து பேப்பரை படிங்க, அவன் சரின்னு எழுதிக்கிறத நீங்க தப்புன்னு எழுதுங்க, அவன் தப்புன்னு சொன்னது சரின்னு எழுதுங்க, முடிஞ்சு போச்சுங்களா. பார்ப்பனர்கள் சரி, அதெல்லாம் நீங்க இன்னைக்கு பொருந்தது. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் யார் சொல்றான், எச்ராஜா சொல்றான், தூக்கிப்பிடி கலை ஸ்டாலின், வேற ஒன்றும் இல்லை, நமக்கு லாஜிக் அவ்வளவுதான். எச்ராஜா பதறுகிறானா நம்ம ஆதரவு வேண்டியதான், வேலை முடிஞ்சு போச்சு. அதுதான் பெரியாருடைய லாஜிக் தான். இப்படிப்பட்ட பெரியார் இதை சொன்ன உடனே அண்ணா பதறாரு, சட்டை மாத்திடுறாங்க. உடனே பெரியார் சுதாகரிச்சுனாரா, அவசரப்படாதீங்க, நீங்க அங்கிருந்து செய்ய வேண்டிய வேலை நிறைய இருங்க. அந்த தான் தோழர் குறிப்பிட்ட அந்த சுயமரியாதை திருமண சட்டத்தை நடைமுறைப்படுத்திவிட்டு அன்றைக்கு சென்னை மருத்துவமனையில் படுத்து கிடந்த பெரியார் இடத்திலே அந்த தீர்மான நகலை அனுப்பி கருத்து கேட்டபோது தாலி அண்டு மாலை என்றிருந்ததை பெரியார் திருத்தி தாலி ஆர் மாலை என்று திருத்தி கொடுத்த அந்த வரலாறு, அதுதான் பெரிய அண்ணா சொன்னார், இது நான் பெரியாருக்கு செய்கிற காணிக்கை என்று சொன்னார். அந்த அண்ணாவின் இதயத்தை தான் கலைஞர் பெற்றுக்கொண்டு அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு இந்த தேர் சக்கரம் புதைந்து விடாமல் பாதுகாத்து வந்தார். அதுதான் கலைஞர் மீது பார்ப்பனர்களுக்கு இருக்கிற இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற கோபம். கலைஞர் பெரியார் எதை நினைத்தாரோ, பெரியாருக்கு முன்னால் நீதி கட்சி எதற்கு கவலைப்பட்டதோ, அண்ணா எதற்காக தன்னுடைய 2 ஆண்டு கால ஆட்சி காலத்தில்
காலத்திற்குள் எதையெல்லாம் செய்துவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டினாரோ அந்த அண்ணாவினுடைய இதயத்தை இரவலாக பெற்றுக்கொண்டு அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு கலைஞர் போட்டு வைத்த விதைதான் இன்றைக்கு இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற ஓபிசி என்று சொல்லுகிற கவுண்டர், செட்டியார், நாடார், தேவர், வன்னியர் என்று சொல்லுகிற அனைத்து பிற்படுத்தப்பட்ட சாதிகள், அனைத்து மிக பிற்படுத்தப்பட்ட சாதிகள், அனைத்து தாழ்த்தப்பட்ட சாதிகள், பெண்கள் படித்தவர்களாக, பட்டதாரிகளாக, பதவிக்காரர்களாக இன்றைக்கு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் 190 இடங்களுக்கு மேல் கோலோச்சி கொண்டிருப்பது தலைவர் கலைஞர் என்கிற அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற கலைஞரின் 50 ஆண்டு கால பேர் உழைப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முகத்தை மாற்றி இருக்கிறது. வடநாடுகளில் இன்றைக்கும் சட்டர்ஜிகளும் பானர்ஜிகளும் இன்றைக்கும் அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது சாதாரண குப்பனும் சுப்பனும் இன்றைக்கு அதிகாரத்திற்கு தமிழ்நாட்டில் போயிருக்கிறார்கள் என்றால் அது நீதி கட்சியினுடைய உழைப்பு, திராவிட இயக்கத்தினுடைய புரட்சி, பேரறிஞர் அண்ணாவினுடைய உழைப்பு, அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற கலைஞருடைய ஓயாத முயற்சி, அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சியை இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை நமக்கு அதிகமாக இருக்கிறது. வேறு யாரை காட்டி மம்தா பானர்ஜி கோவப்படலாம், கூட்டணியை முறித்துக் கொள்வதாக மிரட்டலாம், நிதிஷ்குமார் ஓடி போகலாம், உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷுக்கும் காங்கிரசுக்கும் மோதல் வரலாம், நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் கடைபிடிக்கிறாரு. சமூக நீதி தளத்தில் மதவெறிக்கு எதிராக, சமூக நீதி தளத்தில் பிரிவினைவாதத்திற்கு எதிராக, சமூக நீதி தளத்தில் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக, சமூக நீதி தளத்தில் அறிவியலுக்கு முரணாக பேசுகிற பிரிவினை சக்திகளை, வெறுப்பு அரசியல்வாதிகளை, மதவாதிகளை, வேறு இருக்கிற அரசியல், திராவிட மாடல் அரசியல் அது தமிழ்நாட்டோடு நின்றுவிடக் கூடாது. தமிழ்நாடு குஜராத்தாக ஒருபோதும் மாறாது. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் குஜராத் ஆகிவிடும் என்று சொன்னால் தமிழ்நாடு தப்பிப்பது சிரமம். ஆகவே வேறு எந்த மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு, குறிப்பாக திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு, இன்னும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர் படைக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அது திராவிட மாடலை இந்திய ஒன்றியம் முழுவதும் எடுத்துச் செல்வதும், மதவாத பிரிவினை வெறுப்பு அரசியலை வேறு இருப்பதற்குமான மக்கள் சக்தியை திரட்டுகிற வேலை நமக்கு தலைமேல் நின்று கொண்டிருக்கிறது, முதுகுக்கு மேல் நின்று கொண்டிருக்கிறது. இருக்கிற 60-70 நாட்கள் ஓயாத உழைப்பை நாம் மக்களிடத்திலே போய் சென்று சேர்க்க வேண்டும். கையிலே வைத்திருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு போன்களை இதற்கு பயன்படுத்துங்கள். சந்திக்கிற நபர்களிடத்தில் இதை பற்றி பேசுங்கள். திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்களையும் சட்டங்களையும் பற்றி பேசுங்கள். 9-10 ஆண்டு காலத்தில் மோடி சர்க்கார் அடைந்தீர்கள். நாட்டின் பாதுகாப்பில் மட்டுமல்ல, நாட்டின் நம்பிக்கையிலும் ஊழல் செய்திருக்கிறார்கள். ஒரு கோவிலை கட்டி வைத்து விட்டு ஒட்டுமொத்த இந்தியாவின் சுரண்டலாம் என்று சொல்கிறார்கள். நமக்கும் அந்த இடத்திலே அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற கலைஞர் சொல்லியிருக்கிறார், கோவில் கூடாது என்பதல்ல, அது கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்று கலைஞர் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் பராசக்தியில் தொடங்கி நெடிய வரலாற்றை பேசுவதற்கு நம்மிடத்திலே நம்முடைய சட்டியில் சரக்கு இருக்கிறது. அகப்பையில் எடுத்து போடுகிற வேலை நம்முடைய வேலை. அந்த வேலையை பொள்ளாச்சியில் தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்கள், திராவிட இயக்கத்தினுடைய இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இந்த பணி வழிகாட்டியாக இருக்கும். திராவிட மாடலை வெற்றி பெறச் செய்வதுதான் நாளைய இந்தியாவின் பாதுகாப்பு, இந்திய அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு, இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாப்பு. எல்லாவற்றுக்கும் மேல் நம்முடைய இளைய தலைவர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை போல சனாதனத்தை ஒழித்து சமூக நீதியை நிலைநாட்டுகிற கடமையை செய்வோம். கடமையை செய்வதோடு அந்த பலனையும் எதிர்பார்க்க வேண்டும். அந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. செய்கிற ஆளுமையும் ஆற்றலும் நமக்கு இருக்கிறது. அதை பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய நினைவு நாளில் இருந்து அந்த பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நம்முடைய பொள்ளாச்சி நகர செயலாளர் அருமை சகோதரர் நவநீதகிருஷ்ணன் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு திராவிட மாடல் வெல்லட்டும், திராவிட மாடல் வெல்லட்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சற்று ஏறக்குறைய 1 மணி நேரமாக தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் தனது உரை மூலமாக நம் கண்முன்னே நிறுத்திய அண்ணன் காசு நாகராஜன் அவர்களுக்கு பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வெறும் அண்ணா அவர்களை நினைவு நாளில் நினைவு கூறுவது சம்பவத்திற்கு மனநன்றி செலுத்துவதாக முடிந்துவிடாமல்
அண்ணாவினுடைய தந்தை பெரியாரிடம் அவர் பெற்றிருந்த அன்பை, தலைவர் கலைஞர் அண்ணாவிடம் பெற்றிருந்த அன்பை நாம் இந்நாளில் மிகச் சிறப்பாக அமைந்தது. இனி வரும் காலங்களில் நமது திராவிட இயக்க தலைவர்களின் நினைவு நாள்களில் அண்ணன் காசு நாகராஜன் அவர்கள் விருப்பப்பட்டால் வெறும் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி நினைவு கூறுவதற்கு இல்லாமல் இதன் மாதிரி பல நல்ல கருத்துக்களை அண்ணன் பகிர்ந்து அதன் மூலம் அவர்களை நினைவு கூற கண்டிப்பாக நாம் அனைவரும் அவர் உறுதியாக நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சோதரர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் நடைபெற்ற இந்த நினைவேந்த நிகழ்வில் எங்களுக்கு அலுவலகத்தை வழங்கி கருத்துக்களை பரிமாற உதவிய நகர திராவிட முன்னேற்றங்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பேரவை செயலாளர் தோழர் சந்தன் அவர்கள் நகர செயலாளர் அண்ணன் நவநீதன் அவர்களுக்கு புத்தகத்தை வழங்கி சிறப்பிப்பார். நகர கழக துணை செயலாளர் அண்ணன் தர்மராஜ் அவர்களுக்கு பொள்ளாச்சி நகர திராவிட இயக்க தமிழர் பேரவை பொறுப்பாளர் தோழர் சுரேஷ் அவர்கள் புத்தகம் வழங்குவார். நகர அக்கா பாத்திமா அவர்களுக்கு எங்கள் மாணவரணி பொறுப்பாளர் மல்லிகா அவர்கள் புத்தகம் வழங்குவார்.